மாமா அப்படியே ஆஃப் ஆகி நின்ட்டாரு. தப்பு தானே? காசை தூக்கி ரோட்ல போடலாமா? கிருபாயா அப்படி பண்றான் தெரியலண்ணா. அன்னைக்கு பார்ல குமார் மனுஷன் மாமா சொல்லிட்டே இருக்கான், இவன் மாதிரி அடிச்சுட்டே இருக்கான். தப்பு தானே? கிருபாயா அப்படி பண்றான். சோடா குடிங்க, 5 ரூபா குடி 5 ரூபா சோடா குடிக்க. சீக்கிரம் குடி. சித்தப்பா, உன்னை யாரா தேடின்னு வந்திருக்காங்க. நம்ம தொழில் டீசெண்டா போயிட்டு இருக்குப்பா. நான் எதுக்கு உன் ப்ராப்ளத்தை மூக்க நினைக்கணும்? வேற எங்கேயா போய் தங்கிடு தோக்கு. சித்தப்பா, என் நிலைமை உனக்கும் வரலாம்ல. நீ சொல்றது கரெக்டுப்பா. என்ன நம்பி 20 பசங்க இருக்காங்க. ஏதாவது பிரச்சனைனா பாவம். என்ன நம்பி 20 பசங்க இருக்காங்கப்பா. லோகு சரக்கடியா முடிச்சதுப்பா. வெளில இருந்து வாங்க சொல்றேன். நைட்டு ஒரு ஆட்டோ வேணும். வேற ஏதாவது மேட்ரு? அது அப்புறம். நீ இப்போ வெளியே போ, நான் கொஞ்சம் பேசணும். லோகு, என்ன நடக்குது? எங்கே போனாலும் நம்ம வாசனையை மோப்பம் பிடிக்கிறாங்க. நம்ம பிளான் எங்கே உடையுது? போலீஸ்க்கு யாரும் நம்மளை பற்றி நியூஸ் கொடுக்குறாங்க. எப்படி? எப்படின்னு தெரியாது, ஆனால் யாரும் தெரியும். யாரு? சத்யா. சப்ப சாகும்போது போலீஸோட சத்யாவை பார்த்தேன். சத்யா கையில் துப்பாக்கியும் பார்த்தேன். ஐயோ கடவுளே, போச்சு, எல்லாம் போச்சு. சத்யா நம்ம 4 பேரையும் போட்டு தள்ள போறான்டா. டேய், நம்மளை தூக்கிட்டு தானே அவன் தூங்க போறான். கடவுளே, ஏன் இப்படி சொல்லிக்கிற? நான் என்ன தப்பு பண்ணேன்? அழுது பிரயோஜனம் இல்லை. நடக்க வேண்டியது யோசி. நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. பணத்தை எடுத்துட்டு எஸ்கேப் ஆகிற வழியை பார்ப்போம். முடியலையா சண்டை போடுவோம். சாகுற வரைக்கும் சண்டை போடுவோம். அப்படி அந்த சத்யா கையால தான் சாவணும்னா சாவோம். நீங்க சாக மாட்டீங்க. சத்யா ஜெயிச்சிருவாங்க கிருபா. இந்த வாட்டி கிருபா தோக்க மாட்டா. சத்யா கையில் துப்பாக்கி இருக்கு கிருபா. என் கையில் ஒரு துப்பாக்கி கொடு. ஜபார், இவ்வளோதான் இடம். இதில் ஏறி படுத்தா படுத்தது தான். நடுவில் இறங்க முடியாது. தண்ணி தவிச்சா தட்டு. கிளீனர் அந்த ஓட்ட வழியாக பாட்டிலில் ஸ்டாப் போட்டு நீட்டுவான். பீகார் போக 3 நாள் ஆகும். எதுவும் சாப்பிடாத, அப்போ தான் கக்கூஸ் வராது. மூத்திரம் வருதா, இந்த டியூப்ல அடி, கீழே போயிடும். ஓகேவா? நாளைக்கு எத்தனை மணிக்கு வண்டி அளவூர் வரும்? கரெக்டாக 2:30 மணிக்கெல்லாம் பண்ணையிலேருந்து லோடு எடுத்துன்னு வண்டி கிளம்பும். நீங்கள் 3:30 மணிக்கெல்லாம் நில்லுங்க. எங்கே? தடா செக் போஸ்ட் முந்தி லெஃப்டில் ஒரு ரோடு போகும். போனால் ஒரு கரும்பு தோட்டம், அங்கே நில்லுங்க. வண்டி வரும். லோடு இறக்க நீங்களே ஹெல்ப் பண்ணுங்க. 20 நிமிஷம் நீங்கள் ஏறி செட்டில் ஆன பிறகு வண்டி கிளம்பும். ஓகேவா? தயா, நம்ம 4 பேர் இருக்கோம். வண்டியில 2 இடம் தான் இருக்குன்றான். தயா, ஒன்னதான்டா. பாத்ரூம் எங்க இருக்கு? பின்னால.
சிரிக்கிறான்டா, அவன் சிரிப்பை நிப்பாட்டணும். இல்லை நம்ம மண்டை ஓடு சிரிச்சிடும். இன்னைக்கு நைட்டு சித்தப்பா வைக்கிற பார்ட்டியில் தயாவை சுடுற, சாகிற வரைக்கும் சுடுற. என்ன நான் இப்படி பண்ணிட்டேன்? நான் உனக்கு என்ன பண்ணேன்? நீ நல்லா பார்த்துக்கு வந்தானே எங்கள் அண்ணன் அமிச்சாரு. நானும் உன்னை நம்பி வந்தேன். கவுத்துட்டு என்ன அவனை பார்க்குற? உன்கிட்ட இருந்த பையன்தான், அவனும் சம்பாதிக்கணும்ல. சித்தப்பா, எனக்கு தெரியும் நான் போகணுன்னு. காலையில் வரைக்கும் டைம் கொடு, கொஞ்சம் யோசிக்கணும். எனக்கு ஒரு ஃபுல் ஒரிஜினல் சரக்கு வேணும். சாயந்தரம் வரைக்கும் எப்படிடா மேனேஜ் பண்ணுறது? வண்டி வேணும், சிட்டியை கிராஸ் பண்ணணும். சரி, எப்படியோ சிட்டியை தாண்டிட்டோன்னு வச்சுக்க. ரெட் ஹில்ஸ் செக் போஸ்ட்டில் ஹெவி செக்கிங் இருக்கும். அதை தாண்டி தான் கரும்பு தோட்டம். எதில் போகிறதுன்னு தெரில. எதில் போகிறோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி போகிறோங்கிறது முக்கியம். ஸ்ட்ரெயிட்டாக அடி. யாரியா நீ? எங்கேயா போன வண்டி விட்டு? அறிவில்லை உனக்கு? பேண்ட்டு ரொம்ப டைட்டாக இருக்க, போட முடியல. தூக்கி போடு. எனக்கு பயமா இருக்கு சத்யா. நம்ம திரும்பவும் தோக்க போறோம். அந்த 2 பொண்ணுங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா? ஆகாது சார். அந்த 2 குழந்தைகளையும் காப்பாற்றுவோம். இல்லையா அங்கே சத்துருவோம். எடுங்க. ஹலோ சார், கட் ஆயிடுச்சு சார்.
ட்ரேஸ் பண்ணிட்டீங்களா? ட்ரேஸ் பண்ணிட்டீங்களா? கவர் பண்ணுங்கயா. யா, closer to railway track. Okay. What are they saying? Sir, just they trace the call. You don't need to worry. டீனர் பக்கத்துல எங்கேயோ இருக்காங்க. சரிங்க சார். ஹலோ ஹலோ, நான் ஐஜி பேசுறேன். ஐஜி, நான் சொல்றத கவனமா கேளு. இந்த சிட்டி ஃபுல்லா எங்களை தேடினாலும் நாங்க கிடைக்க மாட்டோம். அப்படியே எங்களை கண்டுபிடிச்சாலும் எங்க பாடி தான் கிடைக்கும். எங்க பாடி பக்கத்துல உன்னோட 2 பொண்ணுங்களோட பணமும் கிடைக்கும். 2 உடம்புலயும் ஒரு சின்ன சின்ன துணி கூட இருக்காது. எங்களை பிடிக்கிற ஐடியாவை தள்ளி வச்சுட்டு கரெக்டா 5 மணிக்கு 10 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு தாம்பரத்துக்கும் செங்கல்பட்டுக்கும் நடுவில் இருக்கிற 4வது டெலிஃபோன் டவர் பக்கத்துல மண் பாதையில நீ மட்டும் வரணும். எங்களை நீ பிடிக்கணும்னு நினைச்சா வரும்போது ஒரு 2 பொண்ணுங்களுக்கும் ட்ரெஸ்ஸும் 2 மாலையும் வாங்கிட்டு வா. Sir, we can tackle this. டீனர்ல இருந்து பேசினது just an informer தான். They must be hiding somewhere in between தாம்பரம் and செங்கல்பட்டு. நாம கிண்டியில இருந்து விழுப்புரம் வரைக்கும் மஃப்டில கவர் பண்ணுவோம். சவுத் ஃபுல்லா அலர்ட் பண்ணிடலாம். We are going to hold their nuts. நீங்க தான் கொஞ்சம் பலமா இருக்கணும் சார். You don't have to worry. How can I? எப்படி நான் worry பண்ணாம இருக்க முடியும்? I don't know how to save my kids. Excuse me, sir. I have a small doubt, sir. Hello, can you hold for some time? ஓரமா போய் இல்லையா? எனக்கு தெரியும். I know what to do. Can you stand aloof? Go. Sir, நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க சார். You don't worry. Everything in control. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். தயா, உன் காசு வீட்டில் இருக்க, எடுக்கணும். தயா, யோசிக்கிறேன். நாம அங்கே போகக்கூடாது, அது ரிஸ்க். ஆனால் பணம் நம்ம கைக்கு வரணும். கிருபா, உன் ஃப்ரெண்ட்ஸில் யார் ரொம்ப பாவம்? பாவம்னா இது கம்மியா? குருவி. அவனை எடுத்துட்டு வர சொல்லு. அவனை எப்படி எடுத்துட்டு வர சொல்றது? அதை நீ யோசி. அவனை எப்படி எல்லாம் வளர்த்த இந்த விஷயம் அந்த மனுஷன் காலில் விழுந்தா அவர் அப்படியே உசுர விட்டுடுவாருடி. இங்க யாருங்க உத்தரங்கிறது? ஹலோ அண்ணா, எங்கண்ணா இருக்க? வீட்டுக்கு எதுக்கு போகணும்? அந்த பேக்ல என்ன இருக்கு? அந்த பேக்ல என்ன இருக்கு? தப்பு பண்றேனா? ஏதோ பெரிய தப்பு பண்ற. இங்க வந்துடுனா, வந்து அப்பா பக்கத்துல உட்காந்துக்கோ. எனக்கு பயமா இருக்குண்ணா. குருவி, அந்த பேக்ல என்ன இருக்குன்னு கேட்டா என்ன சொல்றது?
பணத்தை கொடுத்துட்டு நீ குருவியோடவே வந்துடணும் சரியா ப்ளீஸ்ண்ணா சரி குருவி எங்க வரணும் சரிண்ணா நான் குருவி அனுப்புறேன் ஆ? அப்பா படுத்திருக்காருண்ணா ஆ கிருபா எங்க உத்ரா எதுக்கு சத்யா முதல்ல கிருபா எங்கன்னு சொல்லு தெரியல எதுக்கு கிருப்பாவை கேக்குறீங்க எதுக்கா குழந்தைகளை காப்பாத்தணும் கிருபா இருக்கிற கும்பல் கிட்ட இருந்த அந்த 2 குழந்தைகளையும் காப்பாத்தணும் சத்யா என்ன சொல்றீங்க தப்பு பண்ணிட்டா உத்ரா நம்ம கிருபா தப்பா போயிட்டா கிருப்பா நமக்கு ஏதாவது ஆயிடுமா சத்யா அந்த குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது உத்ரா சத்யா எங்க அண்ணா உங்க ஃப்ரெண்டு அவர் எப்படியாவது தெரியல உத்ரா அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால ஃப்ரெண்டா இருக்க முடியாது நான் போலீஸ் ஆயிடுவேன் இப்ப யார்கிட்ட பேசினேன் ஃப்ரெண்டு கூட படிச்சவ